ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி எம்சிக்யூ சால்விங்கை எப்படி ஈஸியாக மாற்றுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக பிகினர் எப்படி அதை பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணுற தப்பு என்ன அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தப்பு தெரிஞ்சால் தான் அதை நம்ம சரி பண்ண முடியும். தப்பு என்னன்னு தெரியலைன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? அதில் 2 விதமான தப்பு பண்ணுறாங்க. அதில் தப்பு என்னென்னா, நான் 10லேருந்து 20 மணி நேரம் நான் கிளாஸ் லெக்சர் கவனிக்கிறேன், ஆனால் என்னால் எம்சிக்யூ சால்வ் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கிளாஸில் 100% ஃபோக்கஸ்டாக இருக்கேன், சார் சொல்கிறது எல்லாமே நான் நோட்ஸ் எடுக்கிறேன், சார் சொல்கிற மாதிரி தான் நான் படிக்கிறேன், இருந்தாலும் கூட என்னால் எம்சிக்யூ சால்வ் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க. அங்கே ட்ரெயினர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்ப அவர் வெயிட் தூக்குறாரு. அவர் ஒரு 100 kg வெயிட் தூக்குறாரு. அதை நீங்கள் அப்படியே நல்லாவே ஊற்று பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் அடுத்து போய் அந்த வெயிட்டை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அவரும் இனிஷியலாக அதை தூக்கியிருப்பாருன்னா அவரும் அப்படி பண்ணியிருக்க மாட்டார். அவர் ஆரம்பத்தில் 5 kg தூக்கியிருப்பார், அதுக்கப்புறம் 10 kg வந்திருப்பார், அப்புறம் 20 போயிருப்பார். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் தான் அவர் 100 வந்திருப்பார். நம்ம பார்த்தோன்னே அவர் 100 பண்ணுறாரு, நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக கவனிச்சுட்டு நம்மளும் 100 பண்ணிடலாம்னா போக முடியாது. நம்ம இப்படி போனால் மட்டும்தான் நம்மளும் அந்த கோலை ரீச் பண்ண முடியும். இங்கேயும் அதே தான் பண்ணணும், சின்னதுலேருந்து போகணும். அது எப்படி பண்ணுறது வீடியோட எண்ணெலாம் சொல்கிறேன். இப்போ செகண்ட் டைப்பு. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, லெக்சராக கவனித்து அவங்க எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியாதுன்னு அப்படி டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த கேட்டகரி என்னென்னா, எம்சிக்யூ சால்வ் பண்ணால் மட்டும் தான் மார்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஜேஇ அட்வான்ஸ் போடுறது, மெயின்ஸ் போடுறது, இருக்கிறதுலே கஷ்டமான கொஸ்டினாக போடுறது, நம்ம நீட்டில் பார்க்காத கொஸ்டினாக போடுறோம்ட்டு அது கஷ்டமான கொஸ்டின் நமக்கு போடவும் வராது. நம்ம என்ன பண்ணுவோம், போட வராமல் புக் பேக்கை பார்ப்போம். புக் பேக்கில் ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு புரியவும் புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் கூட அதை நம்ம வேறு மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுட்டு அதை நம்ம சில சம்மில் அப்ளை பண்ணி பார்த்தா இங்கே ஆன்சர் வரும், அங்கே ஆன்சர் வராது. அப்போ நம்ம டிப்ரெஸ் ஆகிட்டு புக்கை மூடி வச்சுட்டு இது எனக்கு வரவே வரல, நான் கிளம்புறேன்னு நம்ம அப்படி போயிடுவோம். ஆனால் 2 பேர் பண்ணுறதுமே தப்பு. ஆனால் 2 பேர்த்துக்குமே என்ன சொல்யூஷன்னா, 2 பேர்த்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான். அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி லெக்சர் நல்லா கவனிக்கிறாங்க, கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. 2வது கேட்டகரி அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்ணுறாங்க, ஆனால் அது எப்படி சால்வ் பண்ணணும், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றது புரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன வழி அப்படின்னா, 2 பேருமே என்ன பண்ணணும்னா, ஒரு லெசன் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேசிக் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது லெவல் 1 நம்ம சொல்லுவோம், பேசிக் கொஸ்டின் ஆரம்பிக்கணும். பேசிக் கொஸ்டின்னா அந்த லெசனுக்கு அடிப்படை தேவையான கொஸ்டின் என்ன, அதில் ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து அந்த லெசன்லேயே சில பல ஃபார்முலாஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஃபார்முலாவை ஒரு கொஸ்டினில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த கொஸ்டினில் போகணும். அதுக்கப்புறம் அதே லெசனில் 2-3 ஃபார்முலாவை எப்படி ஒரே சம்மில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதே லெசனில் இருக்கிறதுலே கஷ்டமான கொஸ்டின் 2-3 டாப்பிக்கை மிக்ஸ் பண்ணி வர்றது, கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்கிறது, இப்படி தான் நம்ம வரணும். நம்ம இங்கிட்டிருந்து மேலேருந்து கீழேருந்து மேலே தான் வரணும். நம்ம என்ன பண்ணுவோம், மேலேருந்து கீழே போவோம். லெவல் 4 ஆர்ட்ஸ், ஜேஇ மெயின், அட்வான்ஸ் ஆரம்பித்தாலும் நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா இந்த லெவல் புரிஞ்சால் தானே இந்த லெவலே புரியும். நீங்கள் இந்த லெவலில் ஆரம்பித்தா எப்படி புரியும்? சரி, இந்த மாதிரிலாம் நான் எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே லாஸ் ஆஃப் மோஷன் டாப்பிக்கில் நியூட்டன் செகண்ட் லாக்கும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமுக்கும் இதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி ஈஸியான கொஸ்டின்லேருந்து கஷ்டமான கொஸ்டின் வரைக்கும் நான் நடத்தியிருக்கேன். இந்த மாதிரி லாஸ் ஆஃப் மோஷனில் எல்லா விதமான டாப்பிக்லேருந்தும் எல்லா விதமான எம்சிக்யூ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் எதுக்காக தான் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ்னு ஒரு சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இதோட கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19 rupees தான். இதை எப்படி சேரணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் QR கோட் இருக்கும். அதில் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸோட லிங்க் அனுப்புவோம். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதில் எல்லா விதமான டைப்பான எம்சிக்யூவும் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் ஃபிசிக்ஸ் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.